ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கல்கி அஃபிஷியல் சேனல். நான் உங்கள் கல்கி. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வழக்கமாக ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிகப்பெரிய செலிப்ரிட்டியை பார்த்தோம். யாருடா அந்த செலிப்ரிட்டின்னு கேட்டிங்கன்னா, சும்மா படுத்து கிடந்தோம். சரி வாடா பீச் பக்கம் போவோமேன்னு சொல்லிட்டு பசங்க கூப்பிட்டு போனானுங்க. போகும்போது பார்த்தா நம்ம ஓட்டேரி சிவா அண்ணன் திடீர்னு அந்த பக்கம் கிராஸ் ஆனார். சரி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி 4 குளிக்கிட்டு, நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்க அப்படின்னு 4 விசாரிச்சுட்டு அப்புறமா ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். வீடியோவில் போயிடலாம். ஆமாம் அரசே, நம்ம ஊரில் இன்னும் நிறுத்துங்கடா. வர்மா தள்ளி நாளைக்கு எனக்கு லீவ் வேணும். ராஜாவே தாயில்ன்றான். அப்பா என்னப்பா ஒரு காவலாளி உங்களை மரியாதை இல்லாம பேசுறாரே. சும்மா இருக்கடா. வர்மா நாளைக்கு எனக்கு லீவ் வேணும், அவ்வளோதான், நான் கிளம்புறேன். என்ன அபியும் ஷாக்கிங்கா இருக்கா? என்னடா ஒரு காவலாளி இவ்வளோ பெரிய ராஜாவே தாயலி போடா வடான்னு இருக்கானே அப்படின்ட்டு. ஆமாம் அண்ணா, ஆனால் ஏன்? அது ஒன்றுமில்ல பீம். போட்டக்பூர் ராஜாவை பார்க்க இவனும் நான் தான் போயிருந்தோம். அப்போதைக்கு என்ன பண்ணிட்டானா, மங்கிள் சிங் இடையில வழியை மறைச்சுட்டான். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு ராஜா? அவன் 3 பேர் 4 பேர்னா பரவாயில்ல பீம். அவன் 10 பேரோட வந்துட்டான். அதான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்கிட்ட குதிரைக்கு பின்னாடி எஸ்ஆயிட்டு ஓடிட்டேன். அவன் ஒத்தால் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டான் போல. அவனை போட்டு பொறிச்சிருப்பாங்க போல. ஆனால் அவன் எப்படி தப்பிச்சு வந்தானே தெரில பீம். தப்பிச்சு டேரெக்டாக இங்கே தான் பீம் வந்தான். வந்துட்டு பொழிச்சுன்னு எச்சகாரியை மூஞ்சிலே துப்பிட்டான். இது கூட பரவாயில்ல பீம். ஆள் இல்லாதப்பெல்லாம் நீ அடிக்கடி இந்த செருப்பு கழட்டி அடிச்சுட்டு போவான். எனக்கு அது கூட பிரச்சனை இல்லைடா. அவர் ஒரு இந்திரவர்மாவா சந்திரவர்மாவான்னு தெரியல. அவர் ஒரு ராஜா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தியா, இவன் மட்டும் எப்படி தப்பிச்சான்னு தெரியல அப்படின்னு சொன்னார் பார்த்தியா. ஒரு ராஜாவாக இருந்துட்டு இப்படிலாம் கேட்கலாமா? என்னங்க நல்லா இருக்கு. எதர்ச்சியா வராரு பாலா, எதர்ச்சியா வராரு. எதர்ச்சியா அப்படி எதர்ச்சியா பாலா வரும் பொழுது அங்க ஒரு அம்மா அம்மாவுக்கு எதர்ச்சியா ஒரு பிரச்சனை ஏற்பட்டு எதர்ச்சியா ஒரு உதவியை கேட்க வேண்டிய சூழல் வருது. அந்த நேரத்துல எதர்ச்சியா அந்த அம்மாவுக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்குது, அந்த அம்மாவுக்கு பின்னாடி ஒரு கேமரா இருக்குது. அந்த நேரத்துல எதர்ச்சியா பாலா கையில ஒரு கட்டு காசு இருக்குது. அந்த கட்டு காசு அவர் கையில வச்சு கொடுக்கறது எதர்ச்சியா கொடுத்துட்டு எல்லாமே எதர்ச்சியா நடக்குது. இதுல என்ன கொடுமைனா, எதர்ச்சியா ஒரு பக்கம் கேமரா இருந்தா பரவாயில்ல, ஆனா எதர்ச்சியா கேமரா இருக்கு, லைட் இருக்குது, எதர்ச்சியா எல்லாமே எதர்ச்சியா நடந்துருச்சு. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. ஹலோ, உங்களுக்கு வன்மை இருக்கலாங்க, அதில் தப்பு இல்லை. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கோசரம் நீங்கள் என்ன வேணால் பேசி, எந்த கண்டென்ட் வேணால் போட்டு, எப்படி வேணால் என்ன வேணால் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். அதை விட்டுட்டு ஒரு நல்லது செய்கிற மனுஷனை போயிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ண ரொம்ப தப்புங்க அடி. இப்படிலாம் பண்ணி நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, அவர் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு போன அன்றைக்கி விஜயகாந்த் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாளோ நினைவு நாளோ, சாரி அது எனக்கு சரியாக தெரியல, ஆனால் ஒரு நிகழ்ச்சி தான் அவர் போயிருக்காரு. அங்கே போகும்போது கண்டிப்பாக கேமரா இருக்கிறதுல உண்மைதான் இருந்திருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கேமரா இருந்திருக்கும். ஏன்னா அன்றைக்கி விஜயகாந்துக்கு ஒரு நினைவு நாள். அன்றைக்கி அவர் சுற்றி போயிட்டு கேமரா எடுக்கிறதுலாம் வழக்கம் தான். அங்கே வர ரசிகர்கள்லாம் அவங்க வீடியோ எடுத்து போடுவாங்க. அங்கே அன்னதான் வைக்கும் போது தான் வீடியோ எடுத்து போடுவாங்க. அதெல்லாம் நிதர்சன உண்மை தான். அதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. இவர் அந்த இடத்துல ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காங்க, பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அது உடனே கொடுக்காருன்னா அது அதை விட ஒரு பெரிய ஒரு நல்ல எண்ணம் யாருக்குமே இருக்காது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, அவர் வீடியோ தான் கொண்டு வந்தார், லைட் செட்டை தான் போட்டார், அங்கே ஒரு நிகழ்ச்சி பண்ணி அவரே ஒரு ஆளை வர வச்சு பணம் கொடுத்தாருன்னு கூட இருக்கட்டுமே. என்ன இப்போது உன் வீட்டு பணத்தை கொடுக்குறாரா? அவர் சம்பாரித்த பணத்தை தான் கொடுக்குறாரு. அவர் எந்த பணத்தையும் எடுத்து கொடுக்குறாருயா? கொடுக்குறாருல்ல, ஏண்டா கொடுக்குறன்ற மனசு இருக்குல்ல, அதுவே போதுங்க அவருக்கு. ஏண்டாடி இவ்வளோ ஒன்றுமாடா, ஒரு படம் எடுத்ததுக்கே இவ்வளோ ஒன்றுமனா, இதுக்கே நீங்கள் எப்படி பண்ணீங்களேடா? ஒரு ஆள் சரி வேணாம், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். சம்பளம் அமெரிக்காவில் விசா கிடைச்சிருச்சு, டிவி கேல கட்சியில ஜாயின் பண்ணு உங்களுக்கு தோணுது, உங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க? அமெரிக்காக்கே போடான்னு தான் சொல்லுவாங்க. சாரி பாஸ், எங்கள் வீட்லையா இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. அடங்கி மேலே உன்னை தட்டி போய் மூடிக்கிடுவோம், வேலையை பாடுறேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட வீட்டு சூழல் அப்படி இருக்கு. ப்ரோ இதெல்லாம் கேட்கலாமா ப்ரோ? ஒரு விழா நிகழ்ச்சியில் போயிட்டு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் முன் வச்சா எப்படி?
ஹலோ, யாரு? எடப்பாடி பழனிசாமி. அப்படியா? சரி வச்சிருப்பா. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நீயா போன் பண்ணி ஏதோ உளறிட்டு இருக்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு ஆதரவு தாரி. முடியாது. நாங்கெல்லாம் வந்தா உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு நிறைய வேலை. நல்லா இருக்குடா. நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பது எனக்கு பிடிபடவே மாட்டேங்குது. சாரு சொன்னாரு இந்த மாதிரி எனக்கு இந்த பாராட்டு விழாலாம் பிடிக்காதுன்னு. அப்புறம் என்ன நீங்க வந்த டேய் ரொம்ப ஓவரா பண்றீங்கடா. அப்பதான் பண்ணாதீங்கடா. நீ பாவண்டா வரும். இவனுக்கு ஆம்பளை பசங்களை கண்டா அறவே பிடிக்காது, அடிச்சு விடுவான். ஆனா பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கொஞ்சுவாரு. இதெல்லாம் உண்மைதான் போல இருக்குது. நான் கூட போய் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உண்மைதான் போல. சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இந்த மாதிரி சாப்பாடு தராங்கல்ல. முக ஸ்டாலின் தெரியுமா? முக ஸ்டாலின் யாரு? டேய் இது எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் உண்மையாலுமே இதுமாதிரி வெளியில் போய் கேட்டால் அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் சாப்பாடு லட்சணம் அப்படி தான் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஹாஸ்டலில், காலேஜில். இதில் யதார்த்த உண்மை என்னென்னா, பெரும்பாலும் காலேஜ் ஹாஸ்டலில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே சாப்பாடு அந்த அளவுக்கு சரியில்லை. கொஞ்சம் அது என்னன்னு கொஞ்சம் உடனே பார்க்கணும். நானே காலைல சாப்பிட்லடா